ஃபஸ்ட்டு நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரசன்னம் ஒன்று அதை சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். பேசும்பொழுது சொன்ன பலனை கேட்டுட்டு அவர் சொன்னார், அந்த அம்மாவுக்கு கண் சரியில்லாமல் வந்தாங்களா அப்படின்னு கேட்டார். ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும், இதில் எங்கடா இந்த பாயிண்ட்டை எங்கேருந்து எடுத்திருப்பார், எப்படி நான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. கிரகத்தை நோக்கிலாம் வராது. நானும் பிரசன்னத்தில் நிறையா சொல்லுவேன். ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை அடிக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு ஜாதகத்தில் இந்த விஷயம் நடக்காது அப்படின்னு ஒருத்தனுக்கு இருக்குது அப்படின்னா, நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா, ஒன்று நான் இல்லைனா என்ஜி குமரன் 2 பேரை சந்தித்தா தான் முடியும். இது ஆணித்தரமாக சொல்லுவேன் நான். ஏன்னா எங்களை பொறுத்தவரையில் இந்த ஜாதகம் கிரக கட்டத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் சொல்லலாம். நிறையா பேரியல், அந்த கோயில், நானும் நிறையா கோயில் பரிகாரம்லாம் சொல்லுவேன். சொல்கிற இடத்துல நம்ம கேட்கக்கூடிய இடத்துல ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஒரு செகண்டு கூட யோசிக்காமல் அந்த ஆன்சரை சொல்லக்கூடிய இடத்துல அவர் இருப்பார். இதுதான் இங்கே மிராக்கல். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க வெளியூர்லேருந்து வராங்க. அவங்க என்னை சந்திக்கிறாங்க. சந்திக்கும்பொழுது அந்த அம்மா அவங்க கேட்குற கேள்வி ஒரு கேள்வி. நான் அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லி என்ன பண்ணுறேன், கையெடுத்து கும்பிட்டு ஃபீஸ் வேணான்னு சொல்லி அனுப்பிடுறேன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா அந்த அம்மா நேராக மதுரைக்கு போகுது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ஒரு அஸ்ட்ராலஜர் டெஸ்ட்டு பண்ணுது. என்னடா மேடைக்கு மேடை அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க, இவர் அவரை புகழ்ந்து சொல்கிறாரு, எப்படி தான் இருக்கும், இவங்க 2 பேர்ட்டையும் குண்டை போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து மதுரைக்கு போய் அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டு பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அம்மா கூட இருக்கக்கூடிய நபரோடைய பேர், அவன் நார்த் இந்தியன் பேர் பாதி பேருக்கு தெரியாது நமக்கெல்லாம். அந்த பேரை கரெக்டாக அக்யூரேட்டாக அடிச்சிட்டார். அடித்தோடனே அவர் அப்புறம் மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், அண்ணா இந்த மாதிரிண்ணா அப்படின்னு. நானும் சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னு. ஒரு 2 மாதம் கழித்து அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுது. 2-3 மாதம் கழிச்சு, ஏன்னா ரொம்ப நாள் பேசலை, இப்போ தான் ரீசெண்டாக பேசிச்சு. அப்போ சொன்னிச்சு, நான் ஒரு சம்பவம் சொல்லியிருந்தேன், அவர் ஒரு சம்பவம் சொல்லியிருக்காரு. அந்த 2 சம்பவமும் நாங்கள் குறிப்பிட்ட காலத்தில் அந்த அம்மாவுக்கு நடந்திருக்கு. அது சொன்னிச்சு, ரொம்ப கிரேட் சார், நான் பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்துருக்கேன், நீங்கள் ஃபீஸ் வாங்காமல் பார்த்தீங்க, சாருக்கு ஃபீஸ் கொடுத்தேன், ஆனால் 2மே தோற்று போகலைங்க அப்படின்னுது. எதுனா சொல்லுவாங்க, உங்கள் பெருமையை நீங்கள் அடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு. எங்கள் பெருமையை நாங்கள் மாரடிக்காமல் யார் மாரடிக்கப்பா சொல்லுங்கள். இதில் உள்ள உழைப்பு என்னங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அண்ணா வாங்கினேன், ராகுவை பற்றி கொஞ்சம் நல்லா அருமையாக சொல்லுங்கள் பார்ப்போம். குமரன் சார் வரப்போலாம் நான் என்கிட்ட ஒவ்வொரு தடவையும் மீட் பண்ணுறப்பெல்லாம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் அந்த டைமில் அது சரி சார் சொல்லியிருக்காரு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினப்பேன். இப்போ லாஸ்ட் டைம் நான் நவம்பர் மாதம் சாரை மீட் பண்ணிகிட்டு இருக்கப்போ நான் பேசிகிட்டு இருந்தேன், சார் இது மாதிரி ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஆசீர்வாதம்லாம் பண்ணிட்டு ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன், அதாவது பிரசவத்துக்காக அட்மிஷன் போடுறீங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்லையோ அந்த ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜோ இல்லை டாக்டரோ மெடிக்கலில் கொண்டு யாரோ ஒருத்தவங்க ராஜுன்ற பேர் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த கனெக்ட் பண்ணுறவங்க மூலியமாக தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நான் அப்போதைக்கு கேட்டு ஓகே விட்டுட்டேன். ஸோ எனக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்துச்சு. நான் ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஹாஸ்பிட்டலில் தமிழ்ச்செல்வின்ற ஒரு டாக்டர்கிட்ட தான் நான் செக்கப் போயிட்டு இருந்திருக்கேன். அப்போ எனக்கு அப்பயே தெரியும் தமிழ்ச்செல்வின்ற மேடம் தான் பிரசவம் பார்ப்பாங்கன்னு. சார் ராஜான்ற பேர் கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். கரெக்டாக ஏப்ரல் 1ஆம் தேதி நான் போய் என் ஒய்ஃபை அட்மிட் பண்ணுறேன். அதுக்கு அந்த மாதத்துக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி அந்த தமிழ்ச்செல்வின்ற மேடம் வேறு ஊருக்கு போயிட்டாங்க. எனக்கு பிரசவம் பண்ண அந்த டாக்டரோட பேர் ராஜேஸ்வரி. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு, என்ன இப்படிலாம் ஒரு பலன்கள் சொல்ல முடியுமா, இந்த அளவுக்குலாம் இன்ட்யூஷனாக இயற்கையோடு இணைஞ்சு சொல்ல முடியுமா அப்படின்றப்ப கண்டிப்பாக அதெல்லாம் வியக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. இந்த மாதிரியான குருமார்கள் கூடலாம் இந்த வயசுலேயே எனக்கு ஒரு கனெக்டிவிட்டியும் ஒரு அனுபவங்களும் கிடைக்கிறதுக்கு என்னோடய முன்னோர்களும் பூர்வ புண்ணியமும் என்னை காப்பாற்றுது அப்படின்னு நினச்சிட்டு நம்மளோட குருநாதர் குமரன் ஐயாவை பேசுகிறதுக்காக வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சி வெங்கடாஜியார் ஜோட சங்கத்தின்
தலைவர் மற்றும் செயலாளர்கள் அண்ணன் ஜானிராமன் அண்ணன், அண்ணன் ரமேஷ் குமார் ஐயா, ஐயா சிவசாமி ஐயா, அண்ணன் கேஎன் பாபு, அண்ணன் எம் பார்த்திபன், எஸ் கோபாலகிருஷ்ணன், அண்ணன் எம் சங்கர், அண்ணன் ரவிச்சந்திரன், அனைவருக்கும் எதிரே அமைந்திருக்கக்கூடிய ஜாம்பவான், எல்லாரையும் பார்க்கும்போது ஜாம்பவானாக தான் மனசுக்கு தோணுது. ஏன்னா சின்ன தவறாக சொல்லிட்டா கூட டக்குன்னு அதை பிள்ளையை கண்டுபிடிக்க ரெடியாக இருக்க மாதிரி தோணுது உங்களை பார்த்தா. ஏன்னா அப்படியாப்பட்ட ஆளுகள் முன்னாடி பேச சந்தோஷமாக நினைக்கிறேன். அவர் சார் சிவகுமார் சார் பேசும்போது ஒரு காரில் வரும்போது மயில் அடிபட்டதாக சொன்னார் இல்லையா, அதோடைய அவர் சாரியாக கோர்வையாக சொல்லியிருந்திருக்காரு. அதில் இன்னும் விளக்கமாக நான் சொல்கிறேன். ஒரு நண்பர் மாதிரி அவர் காரில் போயிட்டு வந்துட்டு 2 நாள் கழிச்சு இது மாதிரி நான் குடும்பத்தோட காரில் போகும்போது ஒரு மயில் மோதி என்னுடைய கண்ணாடி ஃப்ரண்ட் சைடுக்கு நொறுங்கிருச்சு அப்படின்னாரு. எப்போண்ணே அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னார். அப்படியாண்டு நம்ம என்ன சொல்லுவோம், கேட்டவுடனே ஜோசியருக்கு நம்ம என்ன சொல்லுவோம், மயில் மோதிருச்சா உடனே திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, அல்லது திருத்தணி போயிட்டு வாங்க, சாமிமலை போயிட்டு வாங்க, முருகன் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம். எல்லா ஜோசியர்களும் உள்ள இயற்கை. இது தவறு சொல்ல முடியாது, இது உண்மை தானே. மயில் மோதிட்டா உடனே முருகன் கோயில் போயிட்டு வாப்பா, அங்கே எதாவது நீங்கள் வேண்டியிருப்பீங்க செய்யாமல் விட்டுருப்பீங்க, அல்லது உங்கள் குலதெய்வத்துக்கு இதை வேண்டியிருப்பீங்க செய்யாமல் விட்டுருப்பீங்க, அல்லது அன்னதானம் போடுங்க, இப்படி தானே சொல்லுவோம். இது இயல்பு தானே, தவறும் என்றமில்லை. ஆனால் ஏன்டா அப்படி சொன்னப்போ நான் சொன்னேன், உங்கள் ஃபேமிலியில் அந்த காரில் யார் யார் போனீங்கன்னு கேட்டேன். நான், என் ஒய்ஃபு, என் பொண்ணு போகணும் அப்படின்னாரு. உங்கள் குடும்பத்தில் யாராவது ஆர்த்தி அப்படிங்கிற உள்ளவங்க இருக்காங்களான்னு கேட்டேன். இல்லை அப்படின்னாரு. ஓகே, உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ரிலேஷன் இல்லாட்டினால பரவாயில்ல, நண்பர்கள் யாராவது இருக்காங்கன்னு கேட்டப்போ அப்படி யாரும் உள்ளவங்க இல்லை அப்படின்ட்டாரு. ஸோ உங்கள் பொண்ணு படிக்கிறாங்களே அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு இப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் இல்லை அப்படின்ட்டாரு. சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்ட்டு நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு அல்லது கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் அங்கே திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க. அவர் கேட்குறாரு, திருச்செந்தூருக்கு என்றைக்கு போகணும்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் அல்லது சுவாதி நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு. ஓகே சார், அது என்ன கார்த்திகை சுவாதினார். கார்த்திகைன்றது முருகனுக்கு வந்தது, சுவாதின்றது ஒரு எவ்வளவு நெகட்டிவான விஷயம் இருந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்றக்கூடிய சக்தி அந்த நட்சத்திரத்துக்கு இருக்குது. இப்போ மயில் மோதி இருக்குது, வேறு பாசிட்டிவாக சொல்லியிருக்கலாம், ஏன் அதை மோதி சொல்லுதுன்றதுக்காக நான் அதை எடுத்துக்கிட்டேன், இவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சரின்ட்டார். அப்புறம் நான் ஒரு விஷயத்த சொன்னேன் அப்படின்னாக்கா அதில் நமக்கு பதில் வரணும், இல்லைன்னு வரக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம கவனமாக இருப்பேன். நம்ம ஒரு பேர் சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு மறுபடியும் கேட்குறேன். இப்போ வீட்டில் நீங்கள் கடைக்கு போய் இந்த 2-3 நாளைக்குள்ளே வீட்டுக்கு தேவையான பலசரக்கு ஜாமான் வாங்கும்போது தேங்காய் வாங்கினீங்களான்னு கேட்டேன். இல்லை, இந்த தேங்காய் வாங்கலை. 3 நாளைக்கு முன்னாடி நான் சென்னை போயிருந்தேன். அங்கே ஒரு கல்யாணத்தில் கல்யாண பையில் அந்த விசேஷம் முடிச்சு வரும்போது ஒரு பை கொடுப்பாங்க இல்லையா, பிஸ்கட்டு வாழைப்பழம், அப்போ எனக்கு தேங்காய் போட்டு 3 தேங்காய் போட்டு கொடுத்தாங்கன்னாரு. டக்குன்னு பாயிண்ட் கிடச்சிருச்சு. ரைட்டு. அப்போ அந்த நான் பேர் கேட்கும்போது ஆர்த்தின்னு மட்டும் கேட்கல, இன்னொரு பேர் 2 பேருக்கு ஆர்த்தின்னு சொல்லி வரலையோட விக்னேஷ்ன்ற பேர் இருக்கா கார்த்திக்னு பேர் இருக்கான்னு கேட்டேன். இல்லை அப்படின்ட்டார். அப்போ 3 பேருமே இல்லைன்ட்டார். இப்போ நான் தேங்காய் விஷயம் சொல்லும்போது நான் அந்த கல்யாண மண்டபத்துக்கு போயிருந்தப்போ தேங்காய் கொடுத்தாங்க. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி சென்னை போயிருந்தப்பன்னாரு. அப்போ அந்த கல்யாண மண்டபம் ஏன்னா ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு, நேரில் பேசுறது எல்லாமே ஃபோனில் பேசியிருக்காரு. அப்போ அந்த மண்டபத்தோடைய அந்த கல்யாண பத்திரிக்கை வீட்டில் இருக்கான்னு கேட்டோன்னா இருங்க எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்தார். அதில் ஆர்த்தின்னு பேர் இருக்கான்னு பாருங்கிறப்ப இதில் மணப்பையன் பேரோ மணப்பொன் பேரோ கீழே அம்மா அப்பா பேரோ எங்கேயுமே ஆர்த்தின்னு வரலன்ட்டார். அப்புறம் கொஞ்சம் ஷாக்காகி சொன்னார், சார் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு பார்த்தா அந்த கல்யாண மண்டபத்தோட பேர் ஆர்த்தி சார். அப்புறமேட்டு மணப்பையன் பேர் என்னன்னாக்கா கார்த்திக்னார். நான் கார்த்திகை நட்சத்திரம் சொன்னேன் இல்லையா, கார்த்திக்னார். இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கல்யாணம் நடந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது சுவாதி நட்சத்திரம். இது நானே எதிர்பார்க்கல.
அப்போ ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னா பிரசன்னம் சொல்கிறோம் அப்படின்னாக்க இந்த அளவுக்கு வந்தோன்னா அவரை ஃபோனை வச்சு பயந்து போய் கேட்டார், சார் அந்த தேங்காய் என்ன செய்ய அந்த 3 இருக்குன்னாரு. அது சாப்பிடுங்க, அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, எனக்கு ஒரு குழு தான் தேங்காய், அது சம்மந்தம் இல்லை, அதை ஒன்று தூக்கி போட்டாங்க சாப்பிடுங்கன்ட்டு, சமையல் வச்சு சாப்பிடுங்கன்ட்டு, இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றது வந்து இயற்கையாக எப்படி சொல்கிறது, இதில் விஷயம் அதுதான் சரிங்களா. அப்போ இது எப்படி சொல்கிறது, இந்த பிரச்சனை எப்படி சொன்னாக்கா பல விஷயங்கள் வந்து பேசிட்டே போனேன். பிரச்சனத்தை பற்றி விசாரிக்கணும்னா ஒரு விஷயத்தில் ஒரு செகண்ட் அப்படி சொல்லிட முடியாது. ரொம்ப அது ஒரு ஆழ்ந்த ஞானம்லாம் வேணும்னு சொல்லி நான் பயமுறுத்தலை. சிம்பிளாகவே மைண்டில் ஒரு விஷயம் இருந்தால் சொல்லிடலாம், ரொம்ப சிம்பிள் தான். என்னோடய குருநாதர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நானும் என் ஃப்ரெண்டு சதி மீனாட்சுந்தரா வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ என் குருநாதரை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வர்றார் உள்ள. அவர் வரும்போது அவர் ஒருத்தர் மார்வாடி சேர்த்து இன்னொரு நண்பர் வர்றார். அப்போ நாங்கள் உட்காந்துக்க பார்த்தோன்னா, குமரன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், முக்கியமான ஆள் பேசிட்டு அனுப்புறேன்னு சொன்னார். எங்களை உட்கார வச்சே பேசினார். பேசும்போது அந்த மார்வாடி சேர்த்து ஒரு ஜாத்தை கொடுக்குறாரு. நீ பார்த்துட்டு நம்ம என்ன எடுத்தோன்னே என்ன சொல்லுவோம், உங்களுக்கு மேசராசி, அஸ்வினி நட்சத்திரம், சிம்ம லக்கணம் அப்படின்னு எடுத்தோன்னு பேசுவோம் இல்லையா. எங்கள் குணார் அப்படிலாம் பேச மாட்டார். பேசுவார், பேச தெரியாமல் இல்லை, கொஞ்சம் சீக்கிரம் வேகம் அப்படின்னா விஷயத்துக்குள்ள போகிறதுக்கு எடுத்தவொடனே இல்லை யார் பெயிண்டர் அப்படின்னாரு. கொடுத்தவனை அரண்டு போயிட்டவர். சார் என் தம்பி தான் பெயிண்டர் எங்கள் வீட்டில், அவனுக்கு பற்றி கேட்குறதே என் ஜாதத்தை கொடுத்தேன்னாரு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு பேரை சொன்னார். ஆமாம் சார் என் தம்பி தான் பெயிண்டர், அவன் பேரை தின்னார். டக்கு நோட்டை மூடி கையில் கொடுத்துட்டு போயிட்டு வா, 3 நாள் கழிச்சு வா, இப்போ நேரம் சரியில்லை, 3 நாள் கழிச்சு இதுக்கு இந்த ஜாதத்துக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். எனக்கு அப்படி சாக்கு நடந்து 2015-16 இருக்கும், 10 வருஷம் ஆச்சு. அப்போ நான் அந்த பேர் சொல்கிற விஷயம் இப்போ எடுக்கலை. ஆளை பார்த்தோன்னா ராசி நட்சத்திரம் சொல்லணும், இவ்வளோ தான். அப்போ அவர்கிட்ட கேட்டோம், என்ன சார் இப்படி வந்தோடனே இந்த மாதிரி ஜாதக நுணுக்கங்கள்லாம் பார்த்ததே இல்லை. எல்லோரும் ஜாதகம் பார்ப்போம், பிரசன்னம் பார்ப்போம், பரிகாரம் சொல்லுவோம், இவ்வளோ தான். எல்லோரும் கேபி சிஸ்டம் என்னென்னமோ அப்போ இருந்ததுலாம். ஆனால் இந்த பேர் சொல்கிற விஷயங்கள் அப்போ இல்லை. அப்போ அவர்கிட்ட ஆரம்பத்தில் அப்போ ஸ்டார்டிங் அவர்கிட்ட கற்றுக்க ஆரம்பிச்சேன். அவர்கிட்ட கற்றுக்க போனது இதுதான், பேர் சொல்கிறது. சார் இதில் என்ன சார் இருக்குது, பேர் சொல்கிறது பெரிய விஷயமா, வீட்டுக்கு கூட கூப்பிட்றதுக்கு ஒரு பேர் வேணும்ல அப்படிங்கும்போது, அப்படி இல்லை, அது முக்கியமான விஷயம். பேர் சொல்கிறத பற்றி நீ ஈஸியாக எடுத்துக்கிறாத, மிகப்பெரிய ஒரு ரகசியங்கள் இருக்குன்னார். அப்போ நாட்கள் ஆக ஆகத்தான் அது உண்மை கற்றுக்க ரொம்ப கஷ்டம் வந்து இல்லை எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு உங்கள்கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க, நீங்கள் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா, இந்த ராசி இந்த நட்சத்திரம் பொருந்தும்னு எழுதி கொடுத்துருவோம். இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் போய் எழுதி கொடுப்போம், ஆண் நட்சத்திரத்துக்கு பெண் நட்சத்திரம் போய் எழுதி கொடுப்போம், அல்லது பெண் நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் போய் எழுதி கொடுப்போம். இதை செய்வோம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனோம்னா என்ன சொல்கிறோம்னாக்கா, அந்த ஜாதகத்துக்கும் இந்த ஜாதகத்துக்கும் கிரக பொருத்தம் பார்ப்போம். கிரக பொருத்தம் பார்த்துட்டு கிரக பொருத்தம் நல்லா இருக்குது, தசா பற்றி சந்தி இல்லை, லக்னம் 6-8 காவில்லை, இவ்வளோ தான் பார்ப்போம் இல்லையா. இப்போ நீங்கள் இப்படி பார்க்கும்போது நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்க, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் போடணும்னு எழுதி கொடுத்துட்டோம். அவர் பார்த்துட்டு ஒரு 3 ஜாதகம் கொண்டாடுறோன்னு வச்சுங்களேன். அந்த 3 ஜாதகத்துலேயும் பொருந்தி வந்துருச்சு, 3மே பொருந்திருச்சு. இப்போ அவர் உங்கள்கிட்ட வராரு, இந்த 3ல் எதை செலக்ட் பண்ணுன்னு வராரு. 3 குடும்பத்துலேயும் அந்த வீட்டுக்காரங்க பேசிட்டாங்க. அந்த 3 குடும்பம் ஓகே நாங்கள் பொண்ணை தரோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 3 குடும்பம் நல்ல குடும்பம், இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, வசதி வாய்ப்பில் நல்லா இருக்காங்க, எல்லா பாக்கியமும் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்போ செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, அந்த 3 ஜாதத்தில் ஒன்று எடுத்து கொடுக்கணும். நீங்கள் 3மே நல்லா இருக்கு, 3மே பேசுங்க சொல்ல முடியுமா? அவர் அதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா அவரே பேசிட்டு போயிடுவா இல்லையா. 3மே நல்லா இருக்கு, நீ அவரே பேசிட்டு போயிடுவா இல்லை, அதுக்கு நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு. அப்போ 3ல் எது பெஸ்ட்டுன்னு போடும்போது ரொம்ப க்யூட்டாக பார்த்து இந்த ஜாதகம் சொல்லி கொடுப்போம். அவர் சரின்னு போயிடார். ஆனால் இந்த பேர் சொல்கிற விஷயத்தில் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சில பேர்கள் சொல்லியிருப்போம் இல்லையா, இந்த பேர் உள்ள குடும்பத்தில் தான் பொண்ணு வரும்ட்டு. அந்த 3 ஜாதகத்தில் நம்ம சொன்ன பேர் எதில் இருக்குதோ அவரே செலக்ட் பண்ணிடுவார். சார் நீங்கள் சொன்ன பேர் மற்ற 2லேயும் இல்லை, இந்த பேர் இது இருக்குது அப்படின்னாக்கா இந்த பேர் சொல்கிற விஷயம் அங்கே தான் ஜெயிக்கும். இதைத்தான் முன்னோர்கள் உங்கள் உங்கள் நண்பர்கள் பெரியவங்க குருமார்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. சார் அவர் எங்கள் நண்பர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், இங்கே கிராமத்தில் ஜோசியர்
ஒரு 4 ஜாதகம் பொருத்தமாக இருந்துச்சு, கொண்டு போய் கொடுத்தவொன்னே அந்த ஜோசியர் இதாய் மாப்பிள்ளை போயா அப்படி தூக்கி போட்டார், இது எப்படி அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லியிருப்போம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் உண்மையிலே வந்து அந்த பேர் சொல்கிற விஷயத்தை வச்சு எடுத்தாரா இல்லை எப்படி சொன்னார் எனக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு சொன்ன விஷயங்கள் என்னன்னாக்கா, மேச ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் அந்த தமிழ் எழுத்துக்களை பிரித்து போட்டிருப்பாங்க, ஆங்கில எழுத்துக்களையும் பிரித்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் மேசத்துலேருந்து மீன வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு 26 இடத்துல 2 பிரிச்சுருங்க. கடைசி மீனத்துக்கு மட்டும் 4 எழுத்து வரும். உண்மை தானே? மொத்தம் 26, 12 × 24, 12 2 24, மிச்சம் 2 நிற்கும் இல்லையா? அதுக்கு மீனத்தில் 4 2 வரும். இப்போ மேசத்துலேருந்து 2 போட்டு வந்தீங்கன்னா அங்கே ஸ்டார்ட் பண்ணுற எழுத்துக்கள் தான் அந்த ராசியை சேர்ந்தது. இதை கொஞ்சம் இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, மேசத்துலேருந்து மீன வரைக்கும் ஏபி, ஃபஸ்ட்டு லெட்ரு மேசத்துக்கு ஏபி, அடுத்து சிடி, இப்படி போட்டு எழுதிருங்க. ஏக்கு அடுத்து ஒரு லெட்ரு ஆரம்பிக்கணும் இல்லையா? ஏக்கு அடுத்து ஒரு லெட்ரு ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஏபி போட்டுட்டீங்க. அப்போ ஒருத்தன் வந்து மேச ஆரோடத்தில் வந்து மேச பிரசனத்தில் வந்து கேட்குறாருனாக்கா ஏல ஆரம்பிக்கிற பேரை சொல்லணும், இல்லைன்னா பியில் ஆரம்பிக்கிற பேர் சொல்லணும். இதுதானே உண்மை நான் சொன்ன விஷயத்தில். அப்போ ஏக்கு அடுத்து என்ன லெட்ரு வரணும் இல்லையா? அப்போ மேச ஆர்டர் கேட்டார். எப்பயுமே கனெக்ட் பண்ணுறது எப்படி கனெக்ட் பண்ணால் 1 5 9 கனெக்ட் பண்ணணும். 1 4 7 10 கனெக்ட் பண்ண வேண்டாம். 1 5 9 கனெக்ட் பண்ணும்போது ஏ மேசத்துக்கு சிம்மத்து தனுசு, இந்த 3ல் என்ன லெட்டர்னு பாருங்கள். ஏபிசிடி எழுதிட்டு 3க்கும். அப்போ தனுசில் வந்து ஆர் வரும், ஆர் கியூஆர்எஸ்டி இருக்கு இல்லையா, ஆர் வரும். அப்போ அங்கே இருக்க ஏ இங்கே யாரையும் கனெக்ட் பண்ணணும். இப்படி மைண்ட் செகண்டு ஒரு வினாடிக்குள்ளே கனெக்ட் பண்ணணும். சிம்மத்தில் இருக்க லெட்டர் கனெக்ட் பண்ணணும். அப்படி தான் ஆர்த்தின்னு எடுத்தேன். மேசத்துக்கும் தனுசுக்கும் ஏல 6 எடுக்கும்போது ஏ ஸ்டார்ட். இதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். சும்மா சொன்னவொன்னே இப்போ மேச ராசியே ஆட வந்துருச்சு. சிம்மம் தனுசு, சிம்மத்துலேயும் கிரகம் இல்லை, தனுசுலையும் கிரகம் இல்லை, மேசம் மட்டும் 3 கிரகம் இருக்குது. இப்போ சொல்லணும். அப்போ நான் கேட்டேன், இது வந்து ராகு சொல்ல சொன்னேன் இல்லையா? ராகு வந்து நிற்கிது, 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் ராகு நிற்குது. அப்போ இது வெளிநாட்டு பேரா அப்படின்னேன். ஆமாம் அப்படின்னாரு. அப்போ ராகுனா வந்து நம்ம அது யூரோப்பியன் கண்ட்ரியோ அரேபியன் கண்ட்ரியோ எப்படின்னு வச்சுக்கலாம். நான் அரேபியன் சம்மந்தப்பட்ட ஆமாம் அப்படின்னாரு. இது வந்து யூஏலேருந்து இருக்குங்கிறார். அங்கே யூஏலேருந்து இருக்கிறார், அரேபியன்கள் இருக்கிறார். அப்போ இந்த பேர் வந்து அபுன்ற பேர் தான். ஏன்னா அதிலே ஏபி இருக்குது. ஏக்கு அடுத்து பி நம்ம கணக்கு பண்ணி ஒரு பேரை சேர்த்து அபுவான்னு. சார் நீங்கள் சொன்ன கரெக்டு, இவன் பேர் அபுபக்கர், ஊர் பேர் அபு அப்படின்னாரு. அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும், எடுத்தவனே வராது. இப்போ நீங்கள் அபுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, உங்கள் மைண்டில் தொட்டு வந்திருக்கவர் வந்து என் பையன் வெளிநாடு போன்றான், எங்கே போனால் கருனாக்கா பேரை பார்த்துட்டீங்க, உங்கள் மைண்டில் செட் ஆயிடுச்சு, அபுன்னு செட் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? அபுன்னு சொல்ல வேணாம், அபுதாபின்னு சொல்ல வேண்டாம். இவர் கட்டாயம் யூஏஇ அரேபியன் கண்ட்ரிஸ் தான் போவார் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சொன்னால் தப்பாக போயிட்டால் சிக்கலாயிரும் இல்லையா? அதை எடுக்கலாம் இல்லையா? இப்படி ஒவ்வொன்றையும் கனெக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயந்தான் இந்த நம்பர், பெயர், எழுத்துக்கள். இப்படித்தான் நான் ஆரம்பத்தில் சொல்ல ஆரம்பித்தேன். சொல்ல என்னாச்சுன்னா ஸ்பீடு கிடச்சிருச்சு, ஸ்பீடு வந்துடும். அனிச்சை செயல் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஒரு மட்டன் ஸ்டாலில் ஒருத்தர் அறுவாடத்து வெட்டுறாருன்னா நமக்கு பயமாக இருக்கும், டக்குன்னு வெட்டி போயிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு பழகிருச்சு. அது மாதிரி நம்ம இப்படி சொல்ல என்ன பழகிரும். அப்போ ஈஸியாக இருக்குது. அந்த ஈஸியான சூழ்நிலை நான் இப்போ இருக்கிறனால எனக்கு ஈஸி. ஃபஸ்ட்டு யார் பழகிறாங்களோ அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிறத போட்டு இது வரைக்கும் நான் இந்த பேர் எடுக்கிற விஷயத்த இல்லை லெட்டரை எந்த மீட்டிங்கில் சொன்னது கிடையாது. ஃபஸ்ட் டைம் இங்கே தான் நான் சொல்கிறேன். அந்த ஏ டு மீன வரைக்கும், மேசத்து மீன வரைக்கும் லெட்டரை அப்ளை பண்ணுற விஷயத்த ஃபஸ்ட்டுன்னு சொல்கிற மீட்டிங் நான் இதுதான். இது வரைக்கும் எங்கே நான் சொன்னதில்லை. இதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தா தான் வரும். 1க்கு ஆமாம் சார், 1 5 9 மேசம் சிம்மம் தனுசு. அதில் எந்த லெட்டர் வருதோ அதை தொடர் எழுத்தாக எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஒரு எழுத்து வச்சு சொல்லக்கூடிய திறமை இருந்தால் பண்ணிடுங்க. ஆனால் தொடர் எழுத்தை வச்சோன்னே இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் 1 5 9 சொன்னேன். இப்படி தான் வந்து பேர் எடுக்க விஷயம். இது ஃபாலோ பண்ணி பாருங்கள், மிக சரியாக வரும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க இல்லையா?
இந்த மீட்டிங் வரணும், இன்றைக்கி வரணும் அப்படின்னு கேட்டை நட்சத்திரம் சொல்லியிருக்கு, வந்துட்டீங்க. அப்படி தானே? கேட்டை ஓடிட்டுருக்கு. நீங்கள் நினச்சா இன்றைக்கி இங்கே வராமல் இன்னொரு மீட்டிங்கோ ஒரு விசேஷத்துக்கு போயிருக்கலாம். இல்லைப்பா வீட்டில் வேலை இருக்குது, கட்டட வேலைக்குன்னு போயிருக்கலாம். ஏன் இன்றைக்கி இங்கே வரணும்? இங்கே வந்தவங்க மட்டும் தான் பேச்சு. இல்லைப்பா நான் நாளைக்கு மாண்புமிகு முதல் விஜய் மீட்டிங் போட்டிருக்காரு, அங்கே போய் போயிருக்கலாம்ல. அங்கே போனாலும் அங்கே எத்தனை பேர் கூடியிருக்காங்களோ அவங்களுக்கு அதே தான். ஒரு இடத்துல ஒரு 50 பேர்லேருந்து 5000 பேர் வரைக்கும் உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஏன் அந்த இடத்துல இத்தனை பேர் உட்காரணும்? கனெக்டிவிட்டி இருக்கணும். இப்போ விஜய் சாரே இந்த ஆட்சிக்கு வருவோமான்னு நினச்சி பார்த்துப்பாருன்னு தெரியாது. ஆனால் 107 பேர் 108 பேர் ஜெயிக்கிறாங்க. அவங்களுக்கு தொகுதிக்கே போனது கிடையாது. ஆனால் விஜய்ன்ற மந்திரம் 108 பேரும் தூக்கிட்டு வந்துருச்சு. ஆனால் அந்த 108 பேருக்கும் ஜாதகம் வேலை செய்யலையா? வேலை செய்யும். அந்த 108 பேருக்கும் வேலை செய்யும். அவங்க இந்த டைமில் சீட்டு கிடைக்கணும், நிற்கணும், விஜய் சாருடைய மந்திரம் கிடைக்கணும், ஜெயிக்கணும் விதி. இவங்க ஜாதகம் வேலை செஞ்சால் தான் நடக்கும். இவங்க ஜாதகம் வேலை செய்யாமல் எப்படி வர முடியும்? ஏன்னா அப்போ விஜய் சார் கட்சியில் நின்று தோத்தாங்கல்ல, அப்போ அவர் ஜாதகம் வேலை செய்யலை, விஜய் சார் மந்திரம் வேலை செய்யலை. அப்போ ஜாதகமும் வேலை செய்யணும், கட்சி சார்பாக இருக்க தலைவன் ஜாதகமும் வேலை செய்யணும். அப்போ 108 பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னா அவங்க ஜாதகமும் நல்லா இருந்திருக்கு, விஜய் சாருடைய ஜாதகம் ஒரு பொருந்தி வந்திருக்கு, ஜெயிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. ஒரு ஆள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தாங்கன்னா உண்மைதான். ஒரு நபர் 108 பேர் தூக்கிட்டு வந்துட்டார், மற்றவங்களுக்கு வரலையே அவங்களுக்கு. அது மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இன்றைக்கி உங்களுக்கு ராகு கேது புதன் இந்த 3 நட்சத்திரத்தின் அதிபதிகளும் உங்களோட வேலை செய்யணும். அதோடைய தசா புத்தியோ அதோடைய நட்சத்திரமோ அதோடைய ராசிகளோ உள்ளவங்க மட்டும் இங்கே வர முடியும், எல்லோரும் வர முடியாது. இப்போ செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ராகுகேது நட்சத்திரமோ உள்ளவங்களோ புதன் நட்சத்திரம் உள்ளவங்களோ புதனின் ராசியோ ராகுகேது எங்கே இருக்கோ அந்த ராசிக்காரன் தான் இங்கே வர முடியும், எல்லோரும் வர முடியாது. சரி வந்துட்டீங்க. இப்போ வராதவனுக்கெலாம் இந்த நட்சத்திரம் வேலை செய்யாது அப்படின்னாக்கா அது அவங்களுக்கு வேறு இடத்துல வேலை செய்யும். இந்த இடம் வரணும்னாக்கா இது ரங்கநாதன் பெயர் உள்ளவங்களுக்கு சொந்தமான இடம். ரங்கநாதனாக்கா மண்டபம் இல்லை, நடத்துகிற சங்கத்துடைய பேர். அப்போ ரங்கநாதன்ற வார்த்தைக்கும் இங்கே உள்ள தொடர்பு இருக்கணும், அப்படின்னா தான் வர முடியும். ரங்கநாதனார் பாலாஜி புதன், இதுவும் புதன் தான். இப்போ புதன் பலப்பட்டவங்க, புதன் திசை புதன் பற்றி நடக்கிறவங்க இந்த சபரில் இருக்கணும். இது ஒரு கணக்கு. இல்லைன்னா புதனுக்கு இன்னொரு கிரகம் சப்போர்ட் பண்ணணும். அது எந்த கிரகம் தெரியுமா? ராகு. கேட்டால் யோசிப்பீங்க, புதனுக்கு எப்படி சார் ராகு வேலை செய்யும்ன்ட்டு. இன்றைக்கி ராகு நான் கனெக்ட் பண்ணான்னு சொல்ல வரல. எப்பயுமே புதன் திசையில் ராகு புத்தியோ ராகு திசையில் புதன் புத்தியோ ஒரு அற்புதமான விஷயத்தை செஞ்சுட்டு தான் அவனுக்கு ரொம்ப கீழ் மட்டத்தில் இருப்பான். அவனை மேலே கொண்டாந்து உட்காரிச்சு போயிடும். புதன் ராகு திசையில் புதன் எல்லாருமே புதன் ராகு வந்தவொடனே நான் ஜோசியம் பார்க்கணும் இப்போத்தே ஆஃபீஸ் போட்டேன், நாளைக்கு எனக்கு ராகு திசையில் புதன் புத்தி வருது. புதன் ஜோசியத்துக்குரியது. புதன் கேது குரு. இருப்பனா பார்ப்பனா சம்பாதிப்பனா டவுட் வரும். நிச்சயமாக உனக்கு சம்பாத்தியத்துக்கு வழி ஒன்று ஸ்டெடில் பண்ணி தான் விடும் புதன் ராகு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயமா புதன் ராகுல வெளிநாடு போயிட்டே இருப்பேன், சம்பாதிப்பேன், தைரியமாக அடிக்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே 100% கரெக்டாக இருக்குது. இந்த விஷயத்தில் ஒரு 5% வேணால் கொஞ்சம் மிஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. நம்ம கடவுள் கிடையாது, சித்தர்கள். 18 சித்தரில் ஒரு ஆள் கிடையாது கரெக்டாக அக்யூரேட்டாக 10க்கு 10 சொல்கிறது. யாராவது ஒருத்தர் நான் 10க்கு 10 கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். இல்லை என் குருநாதர் 10க்கு 10 கரெக்டாக சொல்லுவேன்னு சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. அப்படின்னா தான் ஜோசியர். 10க்கு 7 8 9 சொல்லிட்டானா பெரிய ஜோசியர். 10க்கு 5 சொன்னால் பரவாயில்ல, 10க்கு 4 சொன்னால் இப்படியே ஓடிட்டு இருக்க வேண்டியது ஒரு வழி இல்லை. நானும் சொல்கிறேன், எங்கள் ஊருக்குள்ள நானும் பெரிய ஜோசியர் சொல்லிட்டு போயிடலாம். இதை ஒத்துக்கணும். அது மாதிரி புதன் ராகு, இந்த பேர் புதன் தசை ராகு பற்றி இந்த புதன் ராகு கேது கனெக்ட் உள்ளவங்க தான் இங்கே இருக்கணும். நீங்கள் வேணால் பக்கத்தில் கூட விசாரிச்சு பாருங்கள் என்ன தசை பற்றி. பாருங்கள், அவர் இங்கே வரணும் விதி. அவங்க வீட்டில் கூட வியில் ஆரம்பிக்கக்கூடிய பேர்களும் இருப்பாங்க. இங்கிலீஷ் லெட்டர் வியோ தமிழ் எடுத்து வி ஆரம்பிக்கிறவங்க அவங்க ஃபேமிலியில் அவங்க சர்க்கிளில் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இருக்கணும். அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக கூட இருக்கவங்க இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி பாருங்கள். டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது சொன்ன உடனே யோசனை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இங்கிலீஷ் லெட்டர் ஆர், இந்த 2ல் வி அல்லது ஆர் ஆரம்பிங்க அவங்க ஃபேமிலி இருக்கணும்.
அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இருக்கணும். இன்றைக்கி காலையில் கூட சம்மந்தப்பட்ட மட்டும் பேசிட்டு வந்திருக்கணும். அவன்கிட்ட பேசிட்டு கூட வந்திருக்கலாம், நேற்று மட்டும் பேசிருக்கணும், இன்னைக்கு காலை வந்திருக்கணும். இது இல்லாமல் வர முடியாது. இப்போ ஒவ்வொருத்தருக்கு அத்தனை பேரும் சொல்ல முடியும். அப்போ இந்த பேர் சொல்லிட்டீங்க, இல்லைன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்கா, அவர் கேள்வி கேட்டிருப்பார் இல்லையா, இன்றைக்கி இந்த விஷயம் நடக்குமா, என் வீட்டில் வந்து 2வது பையன் வெளிநாடு போவானா இருப்பானா, வேலை தேடி சர்ச் பண்ணியிருக்கேன், திருமணம் பண்ணணும்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார் வச்சுக்கோங்க. அப்போ இந்த பேர் சொல்கிற விஷயம் கரெக்டாக உண்மையா இல்லையா சார்? உங்களுக்கு உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்ற விஷயமோ, ஜாப் வேலை சம்மந்தமான விஷயமோ, திருமண விஷயமோ, இந்த 3 கிலோ ஒரு விஷயத்தோட மைண்டில் ஓடிட்டு இருக்க மாதிரி தோணுது இல்லையா? உண்டு. அப்போ பையனுக்கு கல்யாணத்தை கேட்கணும், மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். அவர் பேரை சொல்லிவிட்டாரியா, இந்த ரமேஷ்ன்ற ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ எடுக்கலாம். பார்த்தீங்களா? இதே விஷயம் பேசுகிறீங்க நைட்டு வரும். அப்போ அவர் மறக்கலை. இப்போ நான் வந்து 6ன்னு சொல்லணும், ஒரு ரமேஷ்னு சொல்லணும் இல்லையா? அந்த ரமேஷ் வீட்டில் கூட மகான்ற பேர் இருக்கும் சரிங்களா? மகான்ற பேர் மகாலட்சுமியோ தனலட்சுமியோ சரிங்களா? வித்யான்ற பேரோ விக்னேஷ். அவர் எனக்கு யாருன்னு தெரியாது. இதெல்லாம் ட்ராமா கிடையாது, இன்றைக்கி தான் வந்திருக்கிறார். கரெக்டு. அப்போ அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆமாம். இப்படி தான் ஒரு விஷயத்தை எடுக்க முடியும். எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக இந்த பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னாக்க பாயிண்ட் எடுத்துடலாம். நம்ம இன்னும் உங்களுக்கு மேசராசி, அஸ்வினி நட்சத்திரம், கேதுடைய நட்சத்திரம், கேது வந்து 1க்கு 7 இருக்கிறாரு, திருமண தடை, இப்படியே சொல்லிட்டு இருந்தோம்னாக்க கஸ்டமர் பார்க்கும்போது ஊர் பூரா அதுதான் சொல்கிறாங்க, இவர் அதுதான் சொல்கிறாரு, இது வித்தியாசமாக சொல்ல பார்த்து வரல நினைப்பாரா இல்லையா? அப்போ நம்ம வித்தியாசமாக சொல்கிறதுக்கு யோசிக்கணும். அப்போ வித்தியாசம் சொல்கிற விஷயத்தை தொட்டதுன்னு தான் நான் இந்த பேர் சொல்கிற விஷயம். சார் ராகு பற்றி பேச சொன்னார், இருந்தாலும் சொல்கிறேன். பெரும்பாலும் ராகு வந்து சார் யாருக்கு 6ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு நான் கேட்டாலும் கை தூக்க மாட்டீங்க, இருந்தாலும் கை தூக்க மாட்டீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். ராகு யாருக்கெல்லாம் 6ஆம் இடத்துல இருக்குதோ அவர் கொடுத்து வைத்தவர். அது நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க. ஒருவேளை அப்படி இருந்து இல்லை என்றால், அப்படி இருந்து இல்லைன்னா அதுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம் பொதுவாக. அண்ணே நீங்கள் சூப்பர்மேன்னு. அப்போ சந்தனுக்கோ லக்னத்துக்கோ ஆடவர் ராகு இருக்குது சிறப்பு. இது அப்படியே வச்சுங்க, அவ்வளோதான். நல்லா இருக்குது நல்லங்கிறது நான் சொல்கிறது வந்து நிச்சயம் 90% வேலை செய்யும். பீமகவி அப்படின்ற நூல்லையும் சாராவளி நூல்லையுமே பார்த்தீங்கன்னாக்க ராகு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்து, சந்திரனுக்கு 6ஆம் இடத்துல இருந்து, குரு கேந்திரத்தில் இருந்தால் அவன் பாக்கியவான் அப்படின்னு தான் போட்டிருக்கு. குரு கேந்திரத்தில் இருந்தால் பாக்கியவான். இல்லைன்னா ஆள் இருக்கக்கூடிய குருவோடைய நட்சத்திரமாக இருக்கணும். அப்படி இருக்கா சார்? உங்களுக்கு அப்படி இருக்கா? ராகு உங்களுக்கு என்ன லக்னம், என்ன ராசி? ராகு வந்து உங்களுக்கு கனியில் இருக்கிறாரு. சரி, இதை நான் சொல்கிறது 6 இல்லை 10ல் இருக்காரு லக்னத்துக்கு. நான் சொல்கிறது 6ஆம் இடம், 6ஆம் இடத்துல இருக்கணும். அப்படி இருந்து யாரெல்லாம் குரு கேந்திரத்தில் இருக்கோ அவன் பாக்கியவான். ஏன் ராகுவை பற்றி பேச அப்படின்னாக்க, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேருக்கு வந்து ராகு இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க வந்து கவலை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். வாலிப வயசு வரைக்கும் படிப்பு, வாலிபத்துக்கு அப்புறம் திருமணம், குழந்தைகள், வீடு வாசல், கார், பங்களா கரெக்டாக போயிட்டுருக்கு இந்த அமைச்சில். சொல்லுங்கள் சார். கேந்திரத்தில் குரு அது ஒரு கணக்கு, அது ஒரு கால்குலேஷன். நான் சொல்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இதைத்தான் சாராவளியில் சொல்லியிருக்கு, வீமகவியில் சொல்லியிருக்கு. நான் அதை படித்தா நம்மளை பெரிய சூப்பர்மேன் சொல்லவில்லை, அதில் போட்டிருக்குன்னு சொல்கிறேன், தவறு சொன்னேன், அவ்வளோதான். படித்து பார்க்கும்போது பல விஷயங்கள் கணக்க பார்க்கும்போது சரியாகவே வருது ராகுக்கு. அதே மாதிரி யாருக்கெல்லாம் ராகு 6 சொன்னேன், 11 எடுத்துங்க. 11 ராகு 11 இருந்து ராகுவுக்கு முன்ன குரு 6ல் ராகு இருக்கும்போது குரு கேந்திரம் சொன்னேன்.
11 ராகு இருந்து ராகுக்கு முன்ன பின்ன குரு இருந்தாலோ இல்லைன்னா ராகு இருக்கின்ற ராசிக்கு 7ஆம் இடம் எதுவோ அதுக்கு முன்ன பின்ன குரு இருந்தாலும் அவன் பாக்கியவான். நீ கணக்கு பண்ணி பார்த்துங்க. இது அந்த தசாபுத்தி வரும்போது வேலை செய்யும். அந்த ராகுவோ குருவோ இந்த தசாபுத்தி வரும்போது வேலை செய்யும். அந்த டைம் நடக்கும்போது அதை 12ஆம் இடம் இருந்தாக்க திடீர்னு இங்கே இருக்க இடத்த மாற்றி விட்டுரும். சடனாக நடக்கும் அந்த ராகுக்கு குருவுக்கு மட்டும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேருக்கு, எனக்கு ஒரு நண்பர் ராகு 11 சனி தசையில் ஏதோ குரு புத்தி வருது. திடீர்னு பார்த்தாக்க வீட்டில் கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டார். அப்போ எடுத்து பார்த்தா ராகு சனி குரு ஓடிட்டுருக்கு. இந்த விஷயத்தை வந்து ஒவ்வொரு இடத்துல இப்போ ஏன்ட்ட இந்த விஷயம் கிடைக்கிறாக்க எனக்கு முன்னாடி பேசிய நண்பர்கள்ட்ட இன்னும் சில விஷயங்கள் கிடச்சிருக்கலாம். அடுத்து பேசக்கூடியவங்கள்ட்ட இன்னும் விஷயம் இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வச்சிங்களேன் கட்டாயம் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இந்த பேர் விஷயமும் அதே தான். ராகு பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கெல்லாம் 6ஆம் பாவம் எந்த விதமான கெடுதல் இல்லாமல் இருக்கோ அவன் தான் பாக்கியவான். உங்கள் மனசு சொல்லும், கண்டுபிடிச்சிட்டாரியா, நாங்கள் 4, 7, 10, 1, 5 போதே சொல்லியே பழகிட்டோம். இவர் இப்போ புதுசாக 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாரியா. எத்தனையோ பேர் குழப்புறாங்க. சரி ஒருத்தர் குழப்பட்டுன்னு விட்டுருப்பீங்க, உங்கள் மைண்டு ஓடும். ஆனால் என்ன அப்படின்னா 6ஆம் இடத்துல வந்து ராகு இருக்குது, குரு பார்வை அல்லது குரு கேந்திரம், அதில் ஓகே. 6ஆம் இடத்துல ராகு இருந்து குருவுடைய பார்வை சேர்க்கை இதெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், ராசிக்கும் சப்போர்ட்டாக இருக்குது, லக்னும் சப்போர்ட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக இந்த உலகத்தில் அவன் படித்து பெயர் புகழ் வாங்கின அவசியமே கிடையாது. அவன் லெவலுக்கு அவன் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போவேன். எப்படின்னாக்க 90 வயசு வரை, அவன் எத்தனை வயசு வரை இருக்குன்னா ஆயுளுக்கும் சம்மந்தம் இல்லை. 60 வயசு 70 வயசு 80 90 100 வயசு இருந்தால் கூட மகன் பேரன் பேத்தி கொள்ளு பேரன் எள்ளு பேரை வரைக்கும் இருந்து உடல் ஆரோக்கியத்தோடு இருந்து சாவான். அதே பாக்கியம். நீங்கள் காசு பணம் பெருசே கிடையாது. எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் சொந்தங்கள் இவன்ட காசுக்காக இருப்பாங்க. நான் சொல்கிற ஆள் ஆயுள் பலத்தோட ஆரோக்கியத்தோட, எந்த வித வியாதி வரும் போகும் சரியாயிடும், ஆனால் ஆரோக்கியத்தோட அவருக்கு 80 வயசு விட மனைவி இருப்பாங்க. இவர் இறந்தவுடனே மனைவி ஒரு மாதமோ 5 மாதம் இறந்துருவாங்க. இந்த மாதிரி பாக்கியத்தோடு வாழ்கிறது இந்த ராகுக்கு தான் வேணும். நிச்சயம் அதை எடுத்து பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி அமைப்பு இருந்தால் அந்த அவர் இந்த மாதிரி வாழ்ந்து தான் முடிப்பார். பட்டம் பதவி வரும், எல்லாரும் கிடைக்கும், ஆனால் சந்தோஷம் இருக்கிறதா? நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு தினமலர் வார பத்திரிகை, நான் சொல்கிறது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதில் வந்து இது உங்கள் இடம் அப்படின்னு ஒரு பகுதி வரும், ஒரு பேஜ் போடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்குதா எனக்கு தெரியல, முன்னாடி இருந்துச்சு. அதில் இது உங்கள் இடம் சொல்லி ஒரு பகுதி கொடுத்துருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க உங்களுடைய அனுபவத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா அதில் அவங்க பிரசுரம் பண்ணுவாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போ நான் சொல்ல கட்டாய் 20 இயர்ஸ் பேக்கில் அதில் வந்து வாழ்ந்து முடிந்த முன்னாள் அமைச்சர் எழுந்தார். ஆனால் அவர் பேரை போடல, அவங்களும் அவங்க பப்ளிஷ் பண்ணலை. அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, அவர் எந்த பீரியடில் அமைச்சராக இருந்தான்றது நம்ம இங்கே பேச வேண்டாம், அது வேறு மாதிரி சர்ச்சையை கொண்டு போயிடும். அவர் வாழ்ந்து முடிந்த போது ஒரு லெட்டர் எழுதுகிறாரு, அந்த இது உங்களிடம் பகுதிக்கு தினமலருக்கு எழுதுகிறாரு. அவங்க அதை பிரசுரம் பண்ணியிருந்தாங்க. அவர் எழுதியிருக்கிறார், நான் இந்த பீரியடில் 5 வருஷம் அமைச்சராக இருந்தேன், அதுக்கு முன்னாடி வட்டம் மாவட்ட செயலாளர் இருந்தேன். நான் போடாத ஆட்டம் இல்லை, பண்ணாத கூத்து இல்லை, பண்ணாத ரவுடிசம் இல்லை, வெளியே யாருக்குமே தெரியாது. ஏன்னா இவங்க இருந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய கூகுள், இன்டர்நெட்டு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எதுவுமே கிடையாது. அப்படி அந்த காலகட்டங்கள் பெரிய உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு எல்லாரும் அப்படி இருக்க, எல்லா அமைச்சரும் இருக்க மாட்டாங்க, குறிப்பிட்ட சிலர். அப்படி வாழ்ந்தேன், சொத்து சேர்த்தேன், வீட்டுக்கு வாசலில் 5-6 கார் நிப்பாட்டியிருந்தேன். எவ்வளோ செல்வம் செல்வாக்கு பதவி ஆணவம் வெறித்தனமாக இருந்தேன் கட்சிக்கு. ஆனால் எனக்கு ஒரு நோய் வந்தது. அதாவது அவர் சொல்கிற எழுதிக்கார், அவருக்கு ஒரு நோய் வந்தவுடனே வீட்டில் மனைவி மகன் மகள் பேரம்பேத்தி உட்பட யாருமே அவர்கிட்ட நெருங்க முடியல. அவரை கொண்டு போய் ஒரு இன்னொரு வீட்டில் தனி
அறையில் வச்சு பூட்டிட்டாங்க. ஏன்னா அவருக்கு வந்த வியாதி மற்றவங்களுக்கு ஒட்டிக்கிறோமா அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவருக்கு உணவு கொடுக்கும்போது கூட ஜன்னல் வழியாக தான் கொடுப்பாங்க. அப்படின்னா கண்ணீரோடு இருக்கார். என்ன இருக்காருன்னா, தயவுசெய்து வாழும்போது சந்தோஷமாக மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பாக்கில் இருங்க, யாருமே இன்னொருத்தர் துன்புறுத்தி வாழாதீங்க அப்படின்னு எழுதியிருந்தார். இது வந்த செய்தி எனக்கு எந்த வருஷம் மறந்து போச்சு. அந்த திறமையில் ஒர்க் பண்ணுறவங்களை கேட்டால் தெரியும். இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்னக்கா, அவர் கடைசி எழுந்தார். ஆச்சரியமான விஷயம் என்னக்கா, அவர் எழுதும்போது ஒரு ராசி எழுந்தார். அந்த ராசி இப்போ சொல்ல உண்பட உடனே பூராமே இந்த ராசிக்காரன் இப்படி தான் மறந்துடும், அதனால் அது வேண்டாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் வாடும்போது ராகுதசை வரும்போது அள்ளி கொடுக்கும். 100க்கு ராகுதசை வந்து 70% அள்ளி கொடுக்கும். ஆனால் ஆட்டம் போடாதீங்க, ரொம்ப சேட்டை செய்யக்கூடாது. இன்னொருத்தரை துன்புறுத்தி வாழணுன்ற எண்ணம் வேணும். ஒரு இன்னொருத்தர் சொத்தை ஆட்டைய போகிறது, கூட பிறந்தவங்களுடைய சொத்தை ஆட்டைய போகிறது, இவை பூராமே இன்றைக்கி நல்லா இருக்கும். அது சொத்து மட்டும் இல்லை, பொருட்கள். ஒரு கம்பெனி வச்சுங்களேன், அடிமட்ட ஊழியராக இருப்பார். அவர் போய் மேனேஜர் போய் அவர் இப்படி செய்கிறார், இந்த கிளர்க்கு இப்படி செய்கிறார், போட்டு கொடுக்குறது. கம்பெனி எல்லா இடத்துலையும் ஒருத்தனை நிம்மதியாக வாழ விடாமல் செய்கிறது. இதான் கான்செப்ட். ஒருத்தனை நிம்மதியாக வாழ விடாமல் செய்கிறது பூராமே இந்த ராகு செய்ய வைக்கும், நல்லதும் செய்யும். அப்போ ஒருத்தனை துன்புறுத்தாமல் ஏன்ட்ட ஒரு பரிகாரம் பண்ண கேட்க வந்தாங்க. இந்த மாதிரி நான் அளவுக்கு எதுவுமே சம்பாதிச்சிட்டேன், நல்ல சொத்து பத்து அவன் வந்து அவன் ஜாதத்தை பார்த்தாக்க ராகு 11 இருக்கிறார், குரு பார்க்குறாரு, லக்ன கேந்திரம் எல்லாமே சூரியன் சந்திரன் ராஜ கிரகங்கள். நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் கன்சர்னில் நீங்கள் சிஓன்னு கேட்டேன். ஆமாம் சார், கன்சர்னில் மிகப்பெரிய பதவியில் இருக்கேன். ஏன் வந்து கூட பந்த தங்கச்சி சொத்தை வாங்கிக்கிறான்னு கேட்டேன். ஆமாம் வாங்கிட்டேன். ஏன் கொடுத்துட வேண்டிய நான்? இல்லை, சின்ன சண்டை வந்துடுச்சு, அதனால் தங்கச்சியை வந்து கோவப்படுறதுக்காக வாங்கிட்டேன், செஞ்சுவிட்டேன்னாரு. இதுக்கு என்ன பரிகாரம்னார்? நீ இதுக்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது, உடனே போய் சொத்தை எடுத்து உங்கள் வாங்கின தங்கச்சியை கொடுத்துட்டு வந்து, இதுதான் பரிகாரம். அது எப்படி நான் போயினார்? போகலைன்னா உன் வம்சம் பாதிக்கும். இல்லைன்னா என்ன சார் அப்படி சொன்னீங்க? உங்களுக்கு எவ்வளோ கோடி கோடியாக சொத்து இருக்குது, எது சார் அந்த சொத்து? என் தங்கச்சி ரொம்ப பேசிடுச்சு, பின்னால் ரொம்ப சிரமம் போடுவீங்க. சொத்துக்களை அபகரிச்சுட்டு நீ இதுக்கு பரிகாரத்துக்கு கோயில், எந்த கோயிலுக்கு போனாலும் தீராது. யார்கிட்ட சொத்தை அடித்து வாங்கினீங்களோ, ஏமாற்றி வாங்கினீங்களோ, அங்கே கொண்டு கொடுத்துட்டு முதல் வேலையாக காலில் விழுந்து கும்பிட்டுட்டு, அல்லது கோயிலில் போய் அந்த குடும்பமும் நீங்களும் திருநீர் பூச்சிக்கிட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வேலையை முடிங்க. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் தீராது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு சொத்து கூட இன்னொருத்த சொத்து நமக்கு தேவையில்லை. இதுக்கு நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பரிகாரம் பண்ணாலும், எத்தனை கோயில் போனாலும் தீராது. ஸோ நம்ம பரிகாரத்தை வந்து செய்கிறதுக்கு வந்து சில விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி பரிகாரம் தான் ஜெயிக்கலாம். இல்லை எத்தனை கோயில் போனால் தீராது. நீங்கள் கேட்கலாம், ஸோ அந்த கட்சியில் எப்படி இருக்காங்க, இந்த நீங்கள் போய் கேட்டுப்பாரு, நிம்மதியே இல்லாமல் இருப்பான். யாராக இருந்தாலும் சரி, நிம்மதியாக இருக்கணுமா, சந்தோஷமாக இருக்கணுமா, இன்னொருத்தனை துன்புறுத்தி சம்பாதிக்காதீங்க. ஒருத்தர் கேட்டார், அப்போ ஜோசியர் நம்ம பரிகாரம் போடுமே, அதுக்குள்ளே போனோம்னா இன்றைக்கி டைம் பத்தாது, இன்னும் பேச வேண்டியிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லியிருக்கேன். பேச அழைத்தமைக்கு அண்ணன் ஜானிராமன் அண்ணனுக்கு நன்றி, வணக்கம்.